வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் என் பொண்ணு தான் சமைச்சா. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கிறா. அது பொரிஞ்சதுக்கப்புறமா நீள்வாக்கில் நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் சேர்த்துட்டு அதையும் ஒரு கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் ஆகணும். அப்போ தான் அந்த மசாலா தனித்தனியாக எல்லாமே ஒட்டும். இப்போ ஒரு கிளறினதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போது மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதையும் ஒரு கலக்கி விட்டுறலாம். அதுக்கடுத்து மிளகு ஜீரக பொடி வீட்டில் அரைச்சிருப்போம்ல, அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு கலந்து கொடுத்துடலாம். அந்த சிக்கன் கூட ஒன்றா அந்த டைமிங் கொடுத்து வதக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெலாம் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அந்த வெங்காயம் சிக்கன் ஈரப்பதமே கொஞ்சம் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கலந்து கொடுத்துட்டு உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டு திருப்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் இதை சமைக்கணும். இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போது வெறும் பெப்பர் இருக்குல்ல, வெறும் பெப்பர் பொடி அதை தேவையான அளவு உரப்பு நம்மளுக்கு ஃப்ளேவர் எந்த அளவு தேவையோ சேர்த்துட்டு சுருள கிண்டி இறக்கிற வேண்டியதான். தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. வற்றினதுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிக்க வேண்டியதான். பெப்பர் சிக்கன் தயாராகிருச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.